எங்கள் தலைமையாக மும்பையிலிருந்து வருகை தந்திருக்கும் பொது வேளாளர் நகுல் பெஹரா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வரவேற்கிறோம். வெல்கம் ஸ்ரீ நகுல் பெஹரா, ஜெனரல் மேனேஜர், ஹெட் ஆஃபீஸ் பியூரோவர். எங்கள் சென்னை எம்ஜிஎம் பல்கலைக்கழகத்திலிருந்து வருகை தந்திருக்கும் பொது மேலாளர் திரு முகேஷ் சர்மா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். We welcome Sri Mukesh Sharma, General Manager, ATM Chennai. அடுத்து மதுரை மண்டல மேலாளர் திரு கிஷோர் குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். சகோதயா பவுண்டேஷன் சார்பாக வந்திருக்கும் அதன் சிஇஓ திரு ராஜன் அவர்களை வரவேற்கிறோம். முதல்வர் தமிழ் தாய் வாழ்த்து அனைவரையும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Next slide is the traditional dance. பொது மேலாளர் திரு நகுல் பெஹரா, திரு முகேஷ் குமார், மண்டல மேலாளர் திரு கிஷோர் குமார் மற்றும் சகோதயா ஃபவுண்டேஷன் சிஇஓ திரு ராஜன் அவர்களை
அதிகாரிகளை நமது மண்டல முன்னாடி மற்றும் முதலில் சமூக அறநிலை சமமாக மூலமாக பாப்பம்மா அவர்கள் பொன்னாடை போட்டுவாங்க. அடுத்ததாக ரத்னசிங் அவர்கள் அடுத்ததாக வாசிகர் அவர்கள் மண்டல அவர்களை வழிபாடு. நன்றி. தேங்க்யூ சார். இப்பொழுது திரு கிஷோர்குமார் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல் முறையில் தமிழ் பேசுகிறேன். பேங்க் ஆஃப் இந்தியா பொது மேலாளர் முகேஷ் பேங்க் ஆஃப் இந்தியா நிறுவப்பட்டது. 110 வருடம் பாரம்பரியம் 1900 பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியாகும். 13
வங்கி கிளைகளும் கொண்டுள்ள பொதுத்துறை வங்கியான அனைத்து நிலை மக்கள் வங்கி சேவை முன்னோடியாக இருக்கின்றது. இதற்காக பல்வேறு திட்டங்களை பேங்க் ஆஃப் இந்தியா செயல்படுத்தி வருகின்றது. பேங்க் ஆஃப் இந்தியா வறுமையில் உள்ள விளிம்பு நிலை மக்கள் சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்காக திறம்பட செயல்படுத்தி வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக பேங்க் ஆஃப் இந்தியா NGO மூலமாகவும் மைக்ரோ ஃபைனான்ஸ் செய்து வருகிறது. சர்வதேச வார்த்தைக்கு முன்னேற்றம் என்பது இந்த காந்திய கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதே சர்வோதய ஃபவுண்டேஷன். சுய உதவிக்குழுக்களுக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் செய்வதன் மூலமாக பல குடும்பங்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது பேங்க் ஆஃப் இந்தியா சர்வோதய நிறுவனத்தின் மூலமாக முதல் கட்டமாக 600 சுய உதவிக்குழுக்களுக்கும் இரண்டாம் கட்டமாக 400 சுய உதவிக்குழுக்களுக்கும் மைக்ரோ ஃபைனான்ஸ் செய்து முடிவு செய்யப்பட்டது. பயனாளிகள் ஆகிய தாங்களுக்கு தங்களுக்கு கிடைத்த கடன் வசதியை முறையாக பயன்படுத்தி சரியான முறையில் பட்சத்தில் வங்கியானது அச்சய பாத்திரம் போல் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கடன் வசதியை வழங்கி உள்ளது. பொருளாதார நிலை மேம்பாட்டை உதவிகரமாக இருக்கு. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய எல்லா துறையிலும் எல்லா துறையிலுமே லேடிஸ் முன்னாடி வரும்போது நீங்களும் அடிப்பட்ட எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்ததுக்காக தான் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் ஆரம்பிச்சு. பேங்க் ஆஃப் இந்தியா சர்வோதயா ஃபவுண்டேஷன் இந்த மகத்தான ஒரு வாய்ப்புகளை மற்றவங்களை எல்லாரும் சந்திக்க அளித்த வாய்ப்பை அளித்த சர்வோதயா நன்றி. அனைவருக்கும் மீண்டும் இந்த உரை முடித்து Thank you, sir. அடுத்ததாக சர்வோதயா ஃபவுண்டேஷன் சார்பாக ராஜன் அவர்கள் உரையாற்ற வருகிறார். அனைவருக்கும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு விருந்தினர்கள் உதய சர்மா சார் அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும் இந்த பிராந்திய மேலாளர் ஸ்ரீ கிஷோர்குமார் சார் அவர்களுக்கும் மண்டல அலுவலர்களுக்கும் கிளைகளிலிருந்தும் அதிகாரிகளுக்கும் நம்முடைய சகோதர அறக்கட்டளையினுடைய தலைமை அலுவலக நிர்வாகிகள், மாவட்ட கிளை அளவிலான நிர்வாகிகள் மற்றும் கள பணியாளர்கள், சுயக்குழு தலைவர்கள், அறக்கட்டளையினுடைய அரங்கக்குழு தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் சகோதர அறக்கட்டளை வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். இந்த சுய பயணம் என்பது ஒரு 25 ஆண்டு காலங்களுக்கு தொடர்ந்து இருந்து வந்தாலும் கடந்த 2019ஆம் ஆண்டு நம்ம இந்த சகோதரி அறக்கட்டளை என்ற நிறுவனத்தை நம்ம தொடங்கணும். அன்னைக்கு நம்முடைய குழுக்கள் நம்முடைய வட்டாரங்கள் இணைந்து மக்கள் நிறுவனமாக நம்ம இந்த தொடங்கணும். நம்முடைய முக்கியமான அரங்கக்குழு தலைவர்கள் தொடங்கி வைத்தவர்கள் வகையில் அவருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தொடக்கம். பின்னாடி ஒரு சர்வோதயா குழு, சர்வோதயா நிறுவனம் என்ற முறையில் மையப்படுத்தி நம்ம வங்கி இணைப்பு போன்ற விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கு நம்ம தொடங்கும் போது நமக்கு வெறும் 700-800 SSG தான் இருந்தது. வெறும் 40 ஸ்டாஃப் தான் இருக்கும். இந்த 5 ஆண்டு காலத்துல 250
5000 SHG அளவுக்கு இன்னைக்கு வந்து வளர்ந்திருக்கிறோம். நம்முடைய ஒட்டுமொத்த வங்கி இணைப்பு, சேமிப்பு, பொதுப்பணம் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 300 கோடி ரூபாய்க்கு இன்றைய அளவுல பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த SHG பேங்க் லீக்கேஜ் அப்படின்ற இந்த ஒரு முயற்சியில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 2 குழு, 5 குழு, 10 குழு இப்படி பண்ணிட்டு இருந்தோம். 50 குழு, 60 குழு, 70 குழு பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் 100, 150 இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லாட்லயே வந்து 500 SHG வந்து 550 SHG வரைக்கும் லோன் டாக்குமெண்டே வந்து பேங்க்ல நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். இந்த மாதத்துல வந்து 1000 குழு வந்து அடையணும் அப்படின்ற இலக்கோட வந்து நம்ம அதை பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய திட்டமிடல் முறையிலே 500, 1000 அப்படின்ற வந்து மாறி இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான மாற்றம். இரண்டாவது, இதுவரையிலும் வந்து சர்வோதய அறக்கட்டளை நேரடியாக வங்கியோடு வந்து ஒரு ஒப்பந்தம் அப்படின்ற முறையில வந்து நம்ம போடல. இப்ப வந்து முதல் முறையாக இந்தியாவோடு ஒரு MOU போட்டு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அந்த முறையில வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ப்ராசஸ் வந்து தொடங்குறோம். அந்த வகையில வந்து வங்கியோடு மட்டும் இல்லாம காப்பீட்டு நிறுவனங்களோடும் அந்த மாதிரியான ஒரு புரிந்துணர்வு முறை இந்த ஒரு வங்கி இணைப்பு மற்றும் காப்பீடு திட்டங்களை செய்யக்கூடிய அடுத்த கட்ட வளர்ச்சியும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில வந்து இந்த ஆண்டுல ஏற்கனவே வந்து நம்ம ஒரு ஒரு இலக்கோடு பணியாற்றிட்டு இருக்கிறோம். இந்த 5 மாவட்டங்கள்ல பிளஸ் வந்து மதுரை மாவட்டம் அதையும் சேர்த்து வந்து 6 மாவட்டங்கள்ல வந்து அந்த இலக்கோடு பணியாற்றிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து வந்து ஒவ்வொரு மாதமுமே புதிய பணியாளர்கள், புதிய அந்த வகையில வந்து இது ஒரு முக்கியமான ஆண்டும் கூட. அதுல இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவோட கூட்டக்கூடிய புரிந்துணர்வும் வங்கி இணைப்பு முறைகளும் நம்முடைய கடந்த கால அனுபவமும் இப்ப நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய ஒரு செயல்பாட்டு முறைகள் சிஸ்டம் அண்ட் மெக்கானிசம்ஸ் எல்லாமே வந்து ஒரு எளிமைப்படுத்தப்பட்டு குறைவான, வேகமான, ஆனா தரமான ஒரு வங்கி இணைப்பு நடத்தக்கூடிய முறையில பண்ணலான்னு இருக்கணும். அந்த இதுல பாத்தீங்கன்னா சிவில் பார்க்கிற முறையும் கூட சர்வதேச அறக்கட்டளை நம்ம அப்ளை பண்ணிருக்கிறோம். அப்ப சிவில் பார்க்கிற முறையுமே நாம குழு உருவாகும் போதே சிவில் பார்த்து ஒரு தரமான உறுப்பினர்களை சேர்த்து அடுத்த வங்கி இணைப்பு செய்யக்கூடிய முறைக்கு நம்ம மாறும் பொழுது இன்னும் நம்முடைய செயல்பாட்டு முறைகள் வலிமையாகவும் வீழ்ச்சாகவும் விரைவானதாகவும் மாறும் அப்படின்றது வந்து எந்த மாற்றமும் இல்லை. அந்த நம்பிக்கையை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமான முயற்சிகள் பண்ணலாம். இன்றைய நிலையில வந்து தலைமையில் இருக்கக்கூடிய திட்ட தலைவர்கள் அப்புறம் நம்முடைய மாவட்ட கிளை அளவிலான நிர்வாகிகள் அனைவருமே வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு மாசத்துல வந்து பேங்க் ஆஃப் இந்தியா ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு அதற்கான சான்றாக இருக்குது. அந்த வகையில வரக்கூடிய காலத்துல வந்து இந்த முயற்சியை இன்னும் மேன்மேலும் ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சியாக எடுத்து செய்வோம். நம்ம வரலாற்றிலையும் வந்து இது வந்து ஒரு அடுத்த கட்டமான ஒரு மைல்கல். இந்த மைல்கல்ல வந்து அடுத்த ஆண்டு நம்ம ஒரு நம்முடைய ஃபவுண்டேஷன் டே நிகழ்வுல பார்க்கும்போது இன்னொரு பரிமாணத்துக்கு நம்ம போயிருக்கணும். அந்த முறையில் வந்து எல்லாருடைய ஒத்துழைப்பை நான் முக்கியமாக நம்முடைய வளர்ச்சியில் ஒரு அடிப்படையான ஆதாரமான ஒரு நட்பாக இருக்கக்கூடிய சார் சொன்னாங்க அச்சய பாத்திரம் சொல்லி ஒரு நல்ல வார்த்தை அது. ஒவ்வொரு குழுவுக்கும் நம்ம மாதிரி நிறுவனங்களுக்கு நம்ம மாதிரி ஏழைகளுக்கு வந்து ஒரு அச்சய பாத்திரம் என்பது வங்கி. ஏன்னா வந்து ஒரு குழு சிறப்பாக செயல்படும் பட்சத்தில் அதிகபட்சம் வந்து 20-25 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து அவங்க கடன் பெறலாம். அப்ப ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழுல வந்து ஒரு உறுப்பினர் அதிகபட்சம் வந்து குறைஞ்சபட்சமே வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து கடன் பெறலாம். அப்ப அந்த குழுவுடைய அந்த 10 பேர் கொண்ட குழுவுடைய வளர்ச்சியில் வங்கியினுடைய அந்த 20 லட்சம் உங்களுடைய சேமிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது 25-30 லட்சம் ரூபாய் வந்து தொடர்ந்து வந்து நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதார முன்னேற்றத்துக்காக இருக்குது. அந்த ஒரு அச்சய பாத்திரத்தை ஒரு நல்ல வார்த்தையை சொன்னாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வகையில நம்ம மக்களுடைய வாழ்க்கையில் நிறுவன வளர்ச்சியில் வங்கியினுடைய பாத்திரமும் காப்பீட்டு பாத்திரமும் ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில வந்து சர்வதேச அறக்கட்டளைக்கு ஒரு அங்கீகாரமும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமும் பேங்க் ஆஃப் இந்தியா அபிஷியல்ஸ் அவருடைய நிர்வாகிகள் பிராந்திய மேலாளர் மற்றும் எல்லா மேலாளருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு
இந்த வாய்ப்பு வழங்கியதற்கு இன்னும் நன்றி தெரிவித்து அனைவருக்குமே நன்றி, வணக்கம். இப்பொழுது நிகழ்ச்சியின் சிறப்புரையாற்ற பேங்க் ஆஃப் இந்தியாவின் FGMO சென்னை பொது மேலாளர் திரு முகேஷ் சர்மா அவர்களை அழைக்கிறோம். Shri Mukesh Sharma, General Manager FGMO Chennai, to give his special address. Thank you. I'm the General Manager from head office. General Manager, Authorized Zone Shri Kishore Kumar. Sarvodaya Foundation CEO Shri Rajan. Bank of India team. And above all, the Nari Shakti present. One good morning to you all. Vanakkam. அனைவருக்கும் வணக்கம் என்று பொதுவாளர் அவர்கள் சொல்கிறார்கள். நகுல் பேகரா ஜெனரல் மேனேஜர் ஹெட் ஆஃபீஸ் வந்திருக்காங்க. கிஷோர் குமார் ஜோனல் மேனேஜர் மண்டல மேலாளர் வந்திருக்காங்க. ஃபவுண்டேஷன் ராஜன் சாரையும் வரவேற்கிறாங்க. So it's a wonderful day, a privilege to be here in the abode of our Lord Rameshwar. Lord Rameshwar. And among you all. நான் இங்கே பங்கு பெறுவதில் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். Mr. Kishore and Shri Rajan had explained about the SHG. And when we talk about SHG, it is basically empowerment of the woman. ராஜன் சார் அவர்களும் செல்ஃப் ஹெல்ப் குரூப் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, அதை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, புரிய வச்சாங்க உங்களுக்கு. The Nari Shakti, which is revered everywhere. So can we have a big round of applause for this Nari Shakti, for this strength for you? ஒரு பெரிய கைதட்டல் கேட்டுக்கொள்கிறோம். Bank of India is a premier bank, a public sector bank, which shoulders the responsibility for the development of each and every individual, and especially the woman power. பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு பொதுத்துறை வங்கி. அந்த வங்கி ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஏற்ற வாழ்க்கை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. SHG is one of the concepts where there is a collective engagement and where the community develop, and when the development of women take place, the development of society takes place. சுயஉதவி என்பது நாட்டு முன்னேற்றத்துக்கும் ஒரு பர்டிகுலர் உமன், ஒரு மகளிருக்கான ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு குழு அப்படின்னு சொல்றாங்க. We have recently entered into agreement with the Sarvodaya Foundation, and in a very short time, this gathering has been arranged where we can see a very good number of people, around 600 to 700 people, who are basically from this locality. சர்வதேய ஃபவுண்டேஷன்ல இப்பதான் நாங்க ஒரு அக்ரிமெண்ட் என்டர் பண்ணிருக்கோம். இந்த உதவி பண்றதுக்காக பொறுப்பாக போடப்பட்டிருக்கு. As a public sector bank, while sharing this responsibility, we are coming to you. The time has gone where customer had to come to bank. It's a time where bank is reaching out to the last mile. பொதுத்துறை வங்கி மூலமா முன்னாடி எல்லாம் மக்கள் வந்து பொதுத்துறை வங்கியை நோக்கி வந்து கொண்டிருந்தாங்க. இப்போ பொதுத்துறை வங்கியை உங்களை நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருக்கோம். எதற்காக? உங்களோட மகளிர் முன்னேற்றத்துக்காக உங்களை நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். The only request which we want to make is make best use of the facilities which bank provides you, and simultaneously take care that timely repayment of the financial discipline is maintained. நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு
வேண்டுகோள் என்னவென்றால் உங்களோட வங்கியை நீங்க முழுமையா பயன்படுத்திக் கொண்டு நீங்க பெறும் கடன் வசதிகளை முறையாக திருப்பி செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். Through the ladies over there and across this zone where we have 82 branches. 82 branches are there to take care of you all. Please visit, be comfortable with the branches, avail the facilities, not only as SSG but as an individual, which are available for you. எங்களுடைய மதுரை மண்டலம் 82 வங்கி கிளைகளை கொண்டுள்ளது. ராமநாதபுரத்துல மட்டுமே நான்கு வங்கிகள் இருக்கு. சுயோதவி குழுக்களான கடன் மட்டும் பெறாம உங்க தனி தேவைகளான அனைத்து வசதிகளும் நம்ம வங்கியில இருக்கு, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. While SSG formation and financing will take care of your empowerment, your development, your growth, do not forget to ensure yourself, which is as important under the financial security, which the various sectors are maybe whenever GM from HO is going to deliberate, he will be delivering upon it. சுயோதவி குழுக்கான கடன் மட்டும் இல்லாம உங்களுடைய காப்பீடு எல்லாத்தையும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். இப்ப நம்ம இந்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா PMSBY, PMJJBY எல்லாமே இருக்கு. அது எல்லாமே நீங்க முறையை பயன்படுத்தி உங்களுடைய இன்சூர் பண்ணிட்டு. So the member of SSGs, they are also eligible for Star Sakhi loan for the individual person. So that individual can grow, the group can grow, and as a result, the society or the state or the country will grow. மகளிர் சுய உதவி குழு மொத்த குழு கடன் மட்டும் இல்லாம நபருக்கு நம்ம பேங்க்ல வந்து கடன் வாங்கலாம். அதாவது ஒவ்வொரு குழுவோட மக்கள் வந்து தனியா யாராவது பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டார் சக்கி அப்படின்னு சொல்லி நம்ம பேங்க்ல தனியா ஒரு ஸ்கீம் இருக்கு. அதுலயும் நீங்க கடன் பெற்று உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக் கொள்ளலாம், பொருளாதாரத்தை முன்னேற்றிக் கொள்ளலாம். With the Association of Bank, in the time to come, we would like to see you empowering yourself, being self-dependent, and there will be not many success stories when we over a period of time. There will be many success stories showcasing the development by one and all. அந்த வகையை பயன்படுத்திக் கொண்டு உங்களோட தனிநபர் எல்லாம் முன்னேற்றி நிறைய ஒரு காலத்துல பார்க்க விரும்புறோம். உங்களோட வெற்றி பாதைகளை மற்றவங்களுக்கு எடுத்து எல்லாரும் முன்னேறுவதற்கு நம்ம வகையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Once again, this is a privilege for us to be with you, to support the cause, which is one of the major agenda of the government, whether the state or the central government. Accordingly, we want your growth, we want your support, and we are there to support. Make best use of it, and we look forward to the prosperity of the entire community. So again, thank you very much. Thanks for coming here. Thank you. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட ஒரு முக்கியமான அஜெண்டாவே நம்ம செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக தனிநபர் மகளிர் குழுக்களை மகளிர்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவதே நமது வங்கியை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் வாழ்க்கை பொருளாதாரத்தை முன்னேற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்பை வழங்க நமது தலைமை அலுவலகத்திலிருந்து வந்திருக்கும் பொது மேலாளர் திரு நகுலபேரா அவர்களை அழைக்கிறோம். Thank you.
Madurai Temple City, Rameswaram Temple City. Welcome to all the women power, 600 plus women power, and I must thank Sarvadeva CEO Rajan Saab for arranging all this women power here. I am witnessing this vibrant women power for their internal economic development and development of this area. I am indeed blessed with this huge crowd and coming from Mumbai, from head office. I am indeed proud. Vanakkam to all of you. Thank you. Vanakkam to all of you. மதுரை கோயில்களின் நகரம் ராமேஸ்வரம். இங்கே கூடியிருக்கும் அனைத்து மகளிர் சக்தி அனைவருக்கும் வணக்கம். சர்வோதய ராஜன் சார் அவர்களுக்கு நன்றிகள். ஏன்னா இந்த 600 மகளிர்கள் இங்கே கூடியிருக்காங்க, அதுக்கு வேலையை வந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை பொருளாதாரத்தை மற்றும் இந்த ராமநாதபுரத்துல இருக்கிற முன்னேற்றத்திற்காக நாங்க பேங்க் ஆஃப் இந்தியா வந்திருக்கிறோம். I must thanks the Field General Manager Mukesh Sharma, Chennai, and your Zonal Manager Kishore Kumar, and MD CEO Sarvadeva Foundation Rajan Saab for arranging this huge crowd for this outreach program. Already Mukesh has already our GM has clarified that we are the Bank of India is coming to the public, not the public to coming to Bank of India. Now the era is bank is coming to the public for providing the credit facility and all other facility for their economic development and the social development. Field General Manager Mukesh Sharma sir அவர்களுக்கும் Zonal Manager Kishore sir அவர்களுக்கும் மிக்க நன்றி. தற்பொழுது வங்கி உங்களை அனைவரையும் தேடி நாடி வந்திருக்கிறது. உங்களுக்காக கடன் வசதிகளை தருவதற்காக வங்கி உங்களை நாடி வந்து கொண்டுள்ளது. We are blessed with the Sarvadeva Foundation MD CEO because through this Sarvadeva Foundation, Bank of India as a service, Bank of India as an organization, we have been given a chance to serve you better, all the women power sitting here. வங்கி சேவை எங்களுடைய முதல்வன் சிறந்த வங்கி சேவை. இந்த சிறந்த வங்கி சேவையை உங்கள் அனைவருக்கும் கொடுப்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அனைத்து வகையான வங்கி சேவைகளும் சிறந்த முறையில் நாங்கள் உங்களுக்கு தரவிருக்கிறோம். We have the largest presence of SSG in the southern part of the country. From the central office, I am representing all India priority sector and agriculture development of the Bank of India, entire Pan India country. But I see a vibrant growth of SSG, self-help group and JLG group in the southern part of the country, and by arranging this function, our Zonal Manager Shri K. Kishore Kumar has started a new era of creating the vibrancy in the Madurai area for the economic development of underserved and unserved people in the area. தென்னிந்தியாவில் அதிகப்படியான சுய உதவி குழுக்களும் பொது ஜாயிண்ட் குழுக்களும் அதிகமாக உள்ளன. நமது வங்கியில் தென்னிந்தியாவில் அதிக சுய உதவி குழுக்களுக்கு நாங்கள் கடன் வசதி செய்து கொடுத்துள்ளோம். இந்த விழாவை பார்க்கும்போது
நமது மதுரை மண்டலத்தில் சுய உதவி குழுக்களுக்கான அதிக கடன் வசதிகளை கொடுத்து இப்பகுதியில் முன்னேற்றத்தில் பாதையில் செல்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். I think this is a fast linkage. Fast linkage. Fast linkage. SNC is the organization where the homogeneous group, ladies group, they form, and there is a Panchasutra principle already. Our CEO Sahab, Sarvada CEO Sahab might have taught you the Panchasutra. What is the deposit? What is the meetings? What is the internal lending? And what is the final lending from the bank? And independent earnings from the members. So you will find Bank of India and the Sarvadeva organization will bond a bridge, a strong bridge between your SSG group and the Bank of India, the financial system, most standalone, strongest Bank of India, standalone bank, for your internal development, socio-economic development, and financial development in the days to come. சுய உதவி குழுக்கள் எப்படி நடைபெற வேண்டும், சேமிப்பு, உள்கடன் வாங்குறது, கடன் வங்கி இணைப்பு எல்லாத்தையுமே நம்ம சர்வோதயா ஃபவுண்டேஷன் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ சர்வோதயா ஃபவுண்டேஷனும் பேங்க் ஆஃப் இந்தியாவும் உங்களுக்கு நடுவுல ஒரு பாலமாக இருந்து உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம், உங்களுடைய அனைத்து விதமான முன்னேற்றத்திற்கும் நம்ம பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு தனி வங்கியாக இருக்க விரும்புகிறோம். I will request all the ladies group member here, please ensure your social security status, which already our Sarma Saha was dealt in, that PM-JJBY, PM-SBY, whatever the government of India, that financial security and social security scheme with minimum amount of 20 and 330 rupees. I will request all the self-employed members, please ensure to enroll yourself in these schemes. நாங்கள் இங்க இருக்கும் அனைத்து மகளிர் உறுப்பினர்களுக்கும் வேண்டுகோள் வைக்கிறோம். நமது இந்திய அரசானது PMSBY, பிரதமர் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, PM-JJBY, அதாவது விபத்து காப்பீடு, ஆயுள் காப்பீடு, 20 ரூபாய் காப்பீடுக்காகவும் 436 ஆயுள் காப்பீடுக்காகவும் ஒரு ஸ்கீம் அறிவித்திருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். You will find in the news that our Women Empower Finance Minister Mrs. Nirmala Sitharaman, she has announced, and our able Prime Minister Modi, Narendra Modi, he has announced this year they are going to produce annual 3 lakh Didi. Lakh Didi, 3 lakh Didi, 3 years. That means the empowering the women, individual women from the group, the matured group who have already taken the group loan from the bank or financial institution. Last 1 to 2 years, the individual group member will be given up to 5 lakh, 10 lakh without any collateral for their entrepreneurship development, and their total income, annual income will be 1 lakh per annum, and that is why the foundation is lakh per DD. பிரதமர் மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்களும் நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஒரு
பண்ணியிருக்காங்க. அதாவது 3 லட்சம் மகளிர் உறுப்பினர்களை அனுப்புவதற்காக அதிகபட்சம் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் தனிநபருக்கு கடன் கொடுப்பதற்கு அந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல அவரோட இலக்கு வந்து என்னன்னா, இந்த வருடத்துக்கு 3 லட்சம் மகளிர்களுக்கு கடன் கொடுப்பது. அந்த வகையில நீங்க நமது வங்கியை தொழில் செய்பவர்கள் இந்த ஸ்கீம் மூலமாகவும் பயன்பெறலாம். 10 லட்சம் வரைக்கும் கடன் வினைகள் இல்லாமல் கடன் கொடுக்கப்படும். Bank of India has got this scheme also, Bank Sakhi, in this Lakpati Yojana, and I request all these group members, please accept this Lakpati Didi program and enrich your development, so that Bank of India scheme of Start Sakhi, which is state bank, in the state bank, they have given the Swayam Siddha scheme, and Government of India has adopted that Swayam Siddha scheme up to 5 lakh for the Lakpati Didi, but Bank of India has given up to 10 lakhs without any collateral security for the Lakpati Didi. I will urge upon all of you, please apply for the Lakpati Didi whenever you get the mature SSG status and you start developing your own entrepreneurs and your enterprise. The Lakpati Didi நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம். அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணதுல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 5 லட்சம் கொடுப்பதாக அவங்களோட ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நமது வங்கி பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார் சகி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலமா 10 லட்சம் வரைக்கும் எந்த கடன் வினையும் இல்லாம, அதாவது எந்த கொலாட்டரல் செக்யூரிட்டி இல்லாம தொழில் செய்பவர்களுக்கு இண்டிவிஜுவலா கொடுக்குறாங்க. அது எப்படி செலக்ட் பண்றாங்கன்னா, சுயதொழில் குழுக்களுக்கு நல்ல முறையா இயங்கி வந்து அதுல யாரெல்லாம் நல்ல பிசினஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தனியா நம்ம பிசினஸ் பண்றதுக்கு இண்டிவிஜுவலா லோன் வேணும்னு கேட்கறவங்க ஸ்டார் சகி அப்படிங்கிற இடத்துல அந்த ஸ்கீம் இருக்கு. அதுல 10 லட்சம் வரைக்கும் நீங்க பயன்பெற்றுக் கொள்ளலாம். Last week we have received one communication from the ministry regarding the Vishwas scheme. Vishwas scheme, that is a Vanchit scheme wherein Government of India is providing 5% subsidy interest subvention to all the women SSG group who have compromised. 70% of the group members are either BC, OBC or SC. Up to 10 lakh loan, they will get 5% interest subvention. That means 5% of interest will be reimbursed by Government of India on quarterly basis to all the regular account holders. The new scheme has been launched, and for individual SC, OBC and Safai Karmachari, individual loans up to 5 lakh, the 5% of the interest subvention will be provided by the Government of India. That means you will get only at the rate of 5% your loan if you repay regularly. தற்போது இந்திய அரசு ஒரு புது ஸ்கீம், அதாவது விஸ்வாஸ் அப்படிங்கிற ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்னன்னா, சுயதொழில் குழுக்கள்ல எஸ்சி, அதாவது எஸ்சி, ஓபிசி, எம்பிசி கேட்டகரி இருப்பாங்க. அதுல 70% வந்து சுயதொழில் குழுக்கள்ல எஸ்சி, எம்பிசி, ஓபிசி கேட்டகரியில இருந்தாங்க அப்படின்னா அவங்க 10 லட்சம் வரைக்கும் வாங்குற லோன்ல 5% கவர்மெண்ட் திருப்பி கொடுத்துருவாங்க, வட்டி திருப்பி கொடுத்துருவாங்க. வர வட்டி வந்து 5% தான் இருக்கும். அது ஒழுங்கை கட்டு இந்த முறையாக திருப்பி செலுத்தி வந்தா 5% வட்டி கவர்மெண்ட் திருப்பி கொடுத்துருவாங்க. அதனால எல்லாரும் இந்த கடனை பெற்றுக்கொண்டு
முறையாக செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Another benefit in SSG is that BC environment, bank Sarki can be acting as a business correspondent for the rural mass, and BC Commission business correspondence commission Bank of India will pay, and looking at this huge crowd, and I know that southern part of the country, most literate women are there. So I think I request Jagan Kishore to explore the possibility of enrolling the bank Turkey as BC, where our Bank of India has already more than 40,000 BC enrolled pan-India basis. We can have a good number of BC of the SSG, which they will cater to the need of their local people and earn their commission from the Bank of India. நம்ம வங்கியில பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ இங்க இருக்கிற குழுக்களே நல்லபடியாக இயங்கி வரும் குழுக்கள்ல யாராவது பேங்க்ல வங்கியில பிசினஸ் கரஸ்பாண்டன்டாகவும் நம்ம சேர்ந்து கொள்ளலாம். அவங்க மூலமா நீங்க பேங்குக்கு நிறைய பிசினஸ் கொடுத்தா அவங்களுக்கு அது ஒரு வகையில உங்களுக்கு ஒரு ஊதியமாக இருக்கும். I will request all the SSG members, individual members, including their president, secretary, treasurer, to administrator, to open their individual account in all the Bank of India branches wherever your group are linked. Because it is not compulsion under the RBI regulation, but you will find every benefit Bank of India is going to provide through your individual account. So I request all the SSG members, please open your savings account in your bank where your SSG members, they are these credit link to get all the benefit of the Bank of India scheme. இங்கே உள்ள அனைத்து மகளிர் குழு உறுப்பினர்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அனைத்து மகளிர் குழு உறுப்பினர்களும் நமது வங்கியில் சேமிப்பு கணக்கை தொடங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். சேமிப்பு கணக்கு தொடங்குவதன் மூலமாக நம்ம வங்கியில் உள்ள அனைத்து சேவைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அனைத்து விதமான மற்ற சேவைகள், அதாவது ஒன்று இந்த கடன் பெறுவது மற்றும் நம்மளோட சேவை கிடையாது. அது இல்லாம சேமிப்பு இருக்கு, டெபாசிட் போடலாம், இன்சூரன்ஸ் இருக்கு, எல்லா வகையான வசதிகளும் நம்ம வங்கி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு நீங்க அனைவரும் நம்ம பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். Looking at this gathering, I recollect one week before the news item that all the income criteria comparison where Nepal, Bhutan and other small countries, they have the parallel income of their counterpart of the main counterpart. If you see that women counterparts are earning more than the male counterpart, and I am sure this group SSG group on the Madurai, the capital where the Meenakshi Devi is the king of the attraction, that Meenakshi Mandir we have that this women power will definitely add to the income of their main counterpart, and they will supersede that more than 50% of the income from their income will contributed by the women power. அருகிலுள்ள நாடுகள் நாடுகள் நேபாள், பூட்டான் மகளிர் அவர்களுடைய இன்கம் தான் அதிகமாக இருக்கிற. இப்ப இங்க இருக்கிற கூட்டத்தை நாம் பார்க்கும்போது நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் எப்படி அங்க உள்ள மக்களுக்கு எல்லாத்தையும் அருள் புரிந்து நம்ம
அரசாட்சி புரிகிறாங்களோ அந்த மாதிரி இங்க இருக்க மக்கள் நீங்க உங்களோட குடும்பத்துக்கு உங்களோட இன்கம் வந்து அதிகமா நீங்க உங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும். அதாவது இன்கம் உங்களோட வருமானம் உங்க குடும்பத்துக்கு உங்களால அதிகமா வரணும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பம். At last, I request Sarvedha Foundation CEO, please provide the opportunity to avail full potentiality, whatever the agreement MOU has been already and we bank we are ready to take a more at any level, at any point of time for helping these underserved people in the southern part of the country, also most vibrant groups and indeed placed with addressing the most vibrant groups sitting here who are aiming for the diversification of their income for their social upliftment. Thank you. கடைசியாக நான் சர்வோதய ஃபவுண்டேஷன் கேட்டுக்கொள்வது என்னன்னா, உங்களுடைய அனைத்து கூட்டங்களும் நீங்க நமக்கு நம்பிக்கை கொடுத்து நாங்க உங்களுக்காக சேவை செய்ய உறுதியாக உள்ளோம். அனைவரும் எங்களோட வங்கிகளை சென்று எங்க வங்கியோட அனைத்து வசதிகளையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. அடுத்ததாக உரையாடல் அமர்வு. இங்க இத்தனை பேர் இருக்கீங்க, யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு, சொல்ல விரும்புறீங்க, உங்க சட்ட ஸ்டோரி நீங்க எப்படி வளர்ந்து உதவி குழு எப்படி நீங்க உருவாக்கி அதுல வெற்றி அடைஞ்சீங்க இதை பற்றி சொல்லணும்னு நினைச்சா நீங்க மைக்குல நீங்க பேசலாம். எல்லாத்தையுமே நம்ம இதுல வந்து பேசலாம். பேங்க் ஆஃப் இந்தியாவின் உயர் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நாங்க அதுக்கான பதில் சொல்லுவோம். யாராவது பேச விரும்புறீங்களா? வாங்கிக்கோங்க. மேல வந்து அருண் சுரேஷ் மேல அவங்க சாருக்கு இந்த மைக் இருக்கு, பேசுறேன். வணக்கம். கொஞ்சம் சத்தமா பேசு. மைக் ஆனா இருக்கு, கேக்குது. சொல்லு. அதுல வந்து எனக்கு ஒரு டவுட். சார் வந்து சொன்னாங்க இன்சூரன்ஸ் பத்தி பேசுறாங்க. அதுல வந்து வாரிசுதாரருக்கு வந்து பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது வாரிசுதாரர் நாங்க வந்து இருக்கும்போது நான் எங்க அம்மா வந்து வாரிசாக இருக்கேன் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் வந்து இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட எப்படி பணம் கொடுக்கும்? அதுல இருந்து இருக்கு. பழனி நீங்க அந்த விளக்கம் சொல்லல. ரீசெண்டா ஒண்ணு பண்ணிருக்கோம். இப்ப வந்து நீங்க வந்து வாரிசுதாரர் கொடுக்குறாங்க, இன்சூரன்ஸ் வாரிசுதாரர் கொடுக்கும்போது அந்த வாரிசுதாரர் தவறி போயிட்டாங்க அப்படின்னா
அந்த ஒரு குடும்பத்துல 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்ஐசி நம்ம குடும்பத்துல ஒரு 50 ரூபா பத்திரத்துல 100 பக்கத்துல இது வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதாவது இந்த குடும்பத்துல இன்னாரோட பையன் நிறைய வாரிசு வந்து நியமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தற்செயலாக இல்ல. அதனால வந்து